அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட அந்த ஏர் இந்தியா விமானம் 50,000 லிட்டர் எரிபொருளையும் 242 மனிதர்களையும் சுமந்து அகமதாபாத்திலிருந்து லண்டனில் போய் இறங்குறதுக்கு 9 மணி நேரம் ஆகும். 6,859 கிலோமீட்டர். இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் பயணிக்கிறோம். இந்த பயணம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு அந்த விமானத்தில் பயணம் பண்ண அத்தனை பேருமே கடவுளை வேண்டிட்டு தான் கிளம்பியிருப்பாங்க. எப்படியும் நம்மளை கடவுள் காப்பாற்றிடுவார், நமக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் பல கனவுகளை சுமந்து அந்த விமானத்தில் பயணம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2 லட்சம் கிலோவை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போன அந்த விமானம் இந்த மனிதர்களின் கனவுகளுடைய எடை கூடியதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னெல்லாம் நமக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா லண்டன் போகிறோம், நிறைய சம்பாதிக்க போகிறோம், சில பேர் குடும்பத்தை பார்க்க போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய கனவுகளின் எடை கூட கூட அந்த விமானத்தால் அதை தூக்கிட்டு பறக்க முடியல. அந்த விமானம் கிளம்பி 3வது நிமிஷத்துலேயே வெயிட்டு தாங்காமல் கீழே விழுது. 2 ரெக்கையில் 2 என்ஜின் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு என்ஜின் பழுதானாலும் இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு என்ஜின் மூலமாக இங்கேருந்து சிங்கப்பூரே போக முடியும். அப்போது அந்த விமானம் கிளம்பி 3வது நிமிஷத்துலேயே பவர் கட்டுன்னு சொல்கிறாங்க. 2 என்ஜினுமே வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. 2 என்ஜினையும் இயக்கிறது ஒருத்தர் தான், ஆனால் 2மே தனியாக தான் வேலை செய்யும். இந்த என்ஜினுக்கும் அந்த என்ஜினுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஒருவேளை இது செயலிழந்தால் கூட இந்த என்ஜினை வச்சு நாம் பறக்கலாம், குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 242 பேர்த்த சுமந்து கொண்டு போய் அங்கே ஏற்கனவே இருந்தவங்க மேலே விழுந்து அவங்களையும் கொன்று இப்போ பலி எண்ணிக்கை 274 இருக்குது. அந்த விமானத்தில் பயணித்த அத்தனை பேருமே ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த விமானத்தில் ஏறும்போது ஏதாவது ஒரு கடவுளை கும்பிட்டு தான் அதில் ஏறி இருப்பாங்க. இந்த விமான விபத்து நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தர் கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பரதேசியை பேட்டி எடுத்து அதை ஒளிபரப்பி இந்த சமயத்தில் கூட அதை காசாக்கணும்னு பார்க்குறாங்க பாருங்கள். செத்த வீட்டில் காசு பொறுக்கி திங்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மாதிரி மீடியாக்களையெல்லாம் நம்ம எதால் அடிக்கிறதுன்னு தெரியல. அன்றே கணித்தார் ஜோதிடர் அப்படின்னு சொல்லி தலைப்பை போட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுடாடி. இதெல்லாம் பணத்தோட பாக்கெட்டில் காசு திருடுறதுக்கு சமம்டா. எத்தனை குடும்பம், எத்தனை குழந்தைங்க, அதில் அத்தனையும் தொலைச்சிட்டு எல்லாரும் ஒரு கண்ணீர் கடலில் மூழ்கி கிடக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கூட அன்றே கணித்தார் ஜோதிடர். என்னத்தரா கணிச்சு என்ன பிடுங்கிட்டு இருந்த உட்காந்து போய் காப்பாற்ற வேண்டியதுன்றா. அன்றே கணித்தானாம மாயரை பிடுங்கிட்டு. அதிலிருந்து அத்தனை பேரும் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தானே, ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க தானே, ஏதாவது ஒரு கடவுள் வந்து காப்பாற்றிருக்கலாமே. ஒரு சின்ன பிரச்சனை தானே. அந்த விமானத்தில் பைலட் வந்து கடைசியாக கத்துனது இங்கே பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் கத்துனதா ஒரு தகவல் கொடுக்குறாங்க. பவர் கட் ஆயிடுச்சு, என்னால் விமானத்தை தொடர்ந்து இயக்க முடியல அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. ஒரு சின்ன கனெக்ஷன் விட்டு போச்சு, அவ்வளோதான். இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்த ஒயரு இப்படி விலகிருச்சு. அந்த விட்டு போன ஒயரை ஏதாவது ஒரு கடவுள் வந்து இப்படி ஒட்ட வச்சுருந்தாருன்னா இந்த விபத்து நடந்திருக்காது, இத்தனை குடும்பம் அனாதையாக இருக்காது. எத்தனை குழந்தைங்கடா அதில் செதறி போய் கிடக்குது, எரிஞ்சு எல்லாம் கருகி போய் கிடக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு இதில் வந்தும் உங்கள் வேலையை காட்டுறீங்களே, நல்லா இருப்பீங்களாடா டே. அன்றே கணித்தாராம் மயரை பிடுங்கி, அன்றே கணித்தாராம். நீ போய் சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதம் ஒரு பணம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பணம் வரதான் செய்யும். ஆஸ்பத்திரியில் போய் பிரசவ வார்டில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா அங்கே தினமும் 10-20 குழந்தை பிறந்துக்கிட்டு தாண்டா இருக்கும். இவன் சொன்னானாமா, அது சொன்ன மாதிரியே நடந்துருச்சான். சொல்லிட்டு என்ன பிடுங்கிட்டு இருக்கிற, அதை போய் தடுக்கணும்டா, தடுத்து காப்பாற்றணும்டா. குத்து மதிப்பாக ஏதோ ஒன்று சொல்லிடுறது, அந்த நேரம் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நான் சொன்னதான் நடந்துருச்சு அப்படின்னு அதை வச்சு பிரபலமாகிறது. எதுக்குடா அந்த விளம்பரம்? இதே நாய் தான் ரஜினிகாந்த் வருவார்,
தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து வருவார், அவர் தான் இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் இதையும் நீங்கள் நம்பி தொலைக்கிறீங்களே, நம்புறதுனால தானே அவனும் தொடர்ந்து பொய் சொல்லிகிட்டே திரிகிறான். எப்படி உங்களால் நம்ப முடியுது? நான் திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன், ஒரே ஒரு வயிறு இப்படி விட்டு போச்சு, ஒட்டிக்கிட்டு இருந்த வயிறு விட்டு போச்சு. நீங்கள் கும்பிடுற ஏதாவது ஒரு கடவுள் அந்த வயிறை இப்படி இணைச்சிருந்தாருன்னா இவ்வளவு உயிர் போயிருக்காதே, இத்தனை குழந்தைங்க இறந்துருக்காதே. சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, கருகி கறிக்கட்டையாக கிடக்கிறாங்க. அந்த விமானம் வெடித்து செதறி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களையும் சேர்த்து கொண்டிருக்கு. இது யாருடைய ஜாதகத்தில் பிழை இருக்குது? எல்லா மதத்தை சேர்ந்தவனும் இருக்கிறான், கடவுளை நம்புறவனும் இருக்கிறான், நம்பாதவனும் இருக்கிறான். அதில் எந்த சாதகம் யாருடைய கெட்ட நேரம் இத்தனை பேர்த்த அழிச்சுதுன்னு சொல்ல வரீங்க? இந்த மூட நம்பிக்கையிலேருந்து என்னைக்கிடா வெளியே வருவீங்க? இவங்க எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் நேரம் சரியில்லாமல் போச்சா? இளவு நடந்திருக்குதுடா. 274 உயிரை ஒரு செகண்டில் இழந்துட்டு நிற்கிறோம்டா. இந்த நேரத்தில் கூட சம்பாதிக்க பார்க்குறீங்களே. அங்கு பிரிந்த ஒவ்வொரு உயிருமே பல கனவுகளை சுமந்து விமானத்தில் பயணிச்சிருக்கு. சின்ன சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனையோ கனவுகள். ஒரு மனுஷன் தன்னுடைய உயிரையும் தான் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்காக எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறான். ஒரு மனிதனுடைய போராட்டம் கருவில் இருந்தே ஆரம்பிக்குது. அது பல கனவுகளை கண்டு அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக அது திருடும், ஏமாற்றும், பொய் சொல்லும். எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கில் ஒரு சின்ன கனெக்ஷன் விட்டு போச்சு. 274 பேருடைய கனவுகளும் ஒரு கரும் புகையாக வானத்தை நோக்கி பறக்குது. அதையெல்லாம் பார்த்தும் கூட ஒரு சின்ன மனிதாபிமானம் இல்லாமல் அவன் மட்டும் அயோக்கியன் இல்லை, அவனை வளர்த்த விடுற ஒவ்வொருத்தனும் அயோக்கியன்தான். அவனை மேலும் மேலும் வளர்த்த விடுறது யார்? அதே சிந்தனையை கொண்டவர்கள் தானே அவனை ஆதரிக்க முடியும். அப்போது அவன் அப்படி வளர்ந்துருக்கான், அவன் இந்த அளவுக்கு இந்த இடத்துல கூட வந்து இதை தைரியமாக சொல்ல முடியுது, இப்படி வந்து பிஸ்னஸ் பண்ண முடியுது அப்படின்னா அவனுக்கு ஆதரவு கொடுத்து அவனை மேலே மேலே தூக்கி விட்டது யார்? அவனை இன்னும் தாங்கி பிடிச்சு அவனை கீழே விழாமல் பார்த்துக்கிறது யார்? அவனுடைய ஆதரவாளர்கள். அவர்களும் அயோக்கியர்களே.